செய்திகள். தமிழகத்தில் ஈரோடு, திருப்பூர், மதுரை, தஞ்சாவூர், திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் சாலை விரிவாக்க பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 360 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 57,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி 99 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வருகின்ற ஜனவரி 16ஆம் தேதியும், அவனியாபுரத்தில் ஜனவரி 14ஆம் தேதியும், பாலமேட்டில் 15ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜனவரி 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் சிவகங்கையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளார் என்று அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தச்சங்குறிச்சியில் இன்று நடைபெற உள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திமுக ஆட்சியில் 40 மாதங்களில் 1666 புதிய நியாய விலைக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையில் ஜனவரி 4, 5, 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் கூடுதலாக 50 மாநகர பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம், திருச்சி இடையே மேற்கண்ட இந்த தேதிகளில் ஜன் சதாப்தி சிறப்பு அதிர் விரைவு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு பொருட்கள் தொகுப்பிற்கு பதிலாக தலா 750 ரூபாய் ரொக்கம் கொடுக்க புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு வருகின்ற ஜனவரி 13ஆம் தேதியன்று கடலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நெல்லை, கன்னியாகுமரி, நாகர்கோவில், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனா அவர்களுக்கு ஹைதராபாத் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. மேலும் 1 லட்சம் ரூபாய் பிணைத்தொகை செலுத்தவும் நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறையின் மூலம் சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்ட 6 அணைகளுக்கான சிறந்த அணை பராமரிப்பு விருதினை வழங்கினார். சென்னை மாரத்தான் ஓட்டத்தை முன்னிட்டு வருகின்ற 5ஆம் தேதி சிறப்பு மெட்ரோ ரயில் சேவைகள் அதிகாலை 3 மணி முதல் இயக்கப்படும் என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. சட்டமன்ற கூட்டத்தொடர் வருகின்ற 6ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் ஆளுநர் RN ரவி அவர்களுடன் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் சந்தித்துள்ளார். சென்னை பார்த்தசாரதி கோவிலில் சொர்க்கவாசல் வருகின்ற ஜனவரி 10ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு நீர் திறப்பு வினாடிக்கு 12,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் சுமார் 100 விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கண்டுபிடிப்பு நிறுவனம் மின்னணு வர்த்தகம் என்ற தலைப்பில் 3 நாட்கள் பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன்கள் நேற்று முதல் விநியோகம் செய்யும் பணி தொடங்கியது. தாட்கோ மூலம் 12ஆம் வகுப்பு அல்லது பட்டப்படிப்பு முடித்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்தவர்களுக்கு சர்வதேச விமான நிலையத்தில் பணிபுரிய பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி செங்கல்பட்டு உட்பட 3 மாவட்டங்களில் 10ஆம் தேதி முதல் பலூன் திருவிழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 தமிழ்நாட்டு விளையாட்டு வீராங்கனைகள் உட்பட 32 பேருக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா கலை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கிட 163 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. புதிதாக திருமணம் செய்யும் தம்பதிகள் திருமணத்தை ஆன்லைனிலேயே பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழக அரசு புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் அரசு பேருந்து கட்டணம் 15% உயர்த்தப்படுவதாக அம்மாநில போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலில் 2024ஆம் ஆண்டில் மட்டும் 10,52,00,000 பயணிகள் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்த திருவள்ளுவர் சிலை புகைப்பட கண்காட்சியை பொதுமக்கள் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜனவரி 5ஆம் தேதி வரை இலவசமாக பார்வையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை தமிழக அரசை ஏற்று நடத்தக்கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. மறைந்த காங்கிரஸ் தலைவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் மற்றும் EVKS இளங்கோவன் ஆகியோரது முழு உருவப்படங்களை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களின் தலைமையில் வருகின்ற 7ஆம் தேதி காமராஜர் அரங்கில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார்.
கேல் ரத்னா விருது, அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ள வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஊரக திறனாய்வு தேர்வு வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லியில் நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டங்கள் உட்பட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். கடந்த டிசம்பர் மாதத்தில் 1,77,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி கிடைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. உலக செஸ் சாம்பியன் குகேஷ் அவர்களுக்கும் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனு பாகர் அவர்களுக்கும் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை மெட்ரோ ரயிலில் 35 கோடி பேர் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் 2024ஆம் ஆண்டு 2,55,00,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் என்றும் உண்டியல் காணிக்கையாக 1,365 கோடி ரூபாய் காணிக்கை கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மொழி பூங்காவில் 4வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். சென்னை மாநகராட்சி சென்னை மக்களுக்கு 35% தொழில் வரி உயர்வை அறிவித்துள்ளதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை வருகின்ற 15ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய நிதித்துறை அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நேர்முக தேர்வு இல்லாத ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணித் தேர்வில் காலியிடங்களின் எண்ணிக்கை 651 992 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 17 சார் பதிவாளர்களை பணியிட மாற்றம் செய்து பதிவுத்துறை தலைவர் தினேஷ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்திற்கு 69,515 கோடி ரூபாய் ஒதுக்க ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கன்னியாகுமரி, அரூர், பெருந்துறை உட்பட புதிதாக 13 நகராட்சிகளை உருவாக்க தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்தியாவிலேயே செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் அதிக அளவிலான கணக்குகள் துவங்கப்பட்ட மாநிலங்களில் தமிழகம் தற்பொழுது 2ஆம் இடத்தை பிடித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதவிக்காலம் முடிய உள்ள 28 மாநிலங்களில் உள்ள ஊராட்சிகளுக்கு சிறப்பு அதிகாரிகளை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அளவிலான எண்ணும் எழுத்தும் பயிற்சி ஜனவரி 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் முனைவோருக்கு வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை பொருட்களை சந்தைப்படுத்துதல் தொடர்பான பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆண்டில் மட்டும் 266 பேர் உடல் உறுப்புகளை தானம் செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.